வம்சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை லவ் பண்ணுறவங்க ஏதோ எங்களுக்கு வந்துட்டு சண்டை வந்துட்டே இருக்குது, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால வந்துட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இது வந்துட்டு சில காரணங்களால் மேபி நடக்கலாம். இது எப்படி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு மம்மியும் வந்தாச்சு, அவங்கள நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஹாய் மம்மி. ஹாய் பேபி, எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என் லவ்ல ப்ராப்ளம் இல்லை மேரேஜ் லைஃப்பில் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஏதோ என் மேலே ஒரு கோவம் இருக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒய்ஃப்ஸும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு என் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது, ஏதோ ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது எங்களுக்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு எப்பயுமே அந்த லவ்விங்காக கேராக அந்த அஃபெக்ஷனோடு இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. தாந்திரிக வழி இருக்குது, மாந்திரிக வழி இருக்குது, ரேக்கில வழி இருக்கு, ஃபெங்ஷுயில வழி இருக்கு. இத்தனை வழி இருந்தோம். முதல்ல நம்ம வாய் சரியில்லை. ட்ரூ. ஈகோ நடுவுல ஈகோ வருது இல்லையா நிறைய பேருக்கு. ஸோ என்னதான் நீங்க பண்ணாலும் முதல்ல நமக்குள்ள ஒரு தெளிவு வரணும். நம்ம வந்து புருஷன்கிட்ட சண்டை போடக்கூடாது, ஒய்ஃப் கிட்ட சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம. ஸோ புருஷன் பொண்டாட்டியை மதிக்கணும், பொண்டாட்டியும் புருஷனை மதிக்கணும், லவ் இருக்கணும், அந்யோன்யம் இருக்கணும். அதுக்குன்னு அடிமை கிடையாது, சரியா? கண்டிப்பா. ஸோ அதனால முதல்ல நமக்குள்ள அந்த தெளிவு இருக்கணும். நீ வந்து பொண்டாட்டியை வந்து நீ கேவலமா நினைச்சாலோ இல்லை புருஷன் வந்து சம்பாதிக்கல, அவன் மிச்ச புருஷன் மாதிரி இல்லை, இந்த விமனுக்கு என்னன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க புருஷன் அவங்க வீட்டில் இது வாங்கி தந்தாங்க, இவங்க எது வாங்கினா அவன் புருஷன் நீ ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க? அது முதல்ல அது இதுவே இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களாம் பாருங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் போறாங்க, நம்ம ஏன் இன்னும் போகல. அதுதான், வருஷத்துக்கு 2 வாட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும், இல்லை டூர் கூட்டிட்டு போகணும். புடவை வாங்கினா நான் 5000 ரூபாயில தான் புடவை வாங்கினேன், 10,000 ரூபாயில தான் புடவை வாங்குவேன் அப்படின்னு. புருஷனுக்கு எவ்வளோ சேலரியோ முதல்ல அதுல குடும்பம் நடத்த கத்துக்கணும். பொண்டாட்டி போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வா, இல்லை நீ என்ன அவ்வளோ சம்பாதிச்சுட்டு உனக்கு நான் வடிச்சு கொட்டுறதுக்கு, இப்படிலாம் நிஜமாவே பொண்ணுங்க கேட்குறாங்க. எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கு. எப்படி நீ இப்படி அவன் போய் லோன்னு வழிச்சிட்டு வரான், நம்ம வீட்டில் உட்காந்து இருக்குது சொல்றாங்க, நீ சம்பாதிக்க இந்த சாப்பாடு போதும்னு சொல்றாங்க. ஏன்னா இது மிச்சத்தை சேர்த்து வச்சு தேவையில்லாத பொருட்கள் வாங்குது. கடைசியில் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் தான் போய் கொடுப்பாங்க. முதல்ல ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண சேம் வே. இப்போ சில ஆண்களும் வந்துட்டு ஒய்ஃப் மதிக்காம அப்படியும் இருக்காங்க. அதுதான், ஒய்ஃபும் மதிக்காம இப்போ வெளியில போய் நிறைய சம்பாதிச்சுட்டோம்னா அவனுக்கு வந்துடும். வீட்டுல வந்து நீ என்ன பண்ற, வீட்டுல சும்மா தானே இருக்கன்னு சும்மாவா இருப்பாங்க? வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரீலே வந்துட்டு பார்த்தேன், சும்மா இருக்கேன்னா நான் வந்துட்டு வீட்டு வேலை பண்றேன், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விடுறேன், திருப்பி நிறைய தடவை சொல்லுவாங்க, நீ சும்மா தானே டிவி பார்த்துட்டு இருக்க, எனக்கு கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு. That is a relaxation for both of you. So you should be able to understand each other's work. Yeah. One thing, respect இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது புருஷன் பொண்டாட்டி நடுவில். ஆனால் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஐயோ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போயிட்டு வராரு, வரும்போது அவருக்கு நல்ல சாப்பாடு பண்ணணும். இல்லை பொண்டாட்டி சில டைமில் இப்போ நிறைய பொண்ணுங்களும் வேலை செய்யறாங்க, அப்போ ஏன் இது செய்ய அது செய்யணும் அவளை தொல்லை பண்ணணும் அப்படின்னு புருஷனும் புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின். அதை தாண்டி எங்களுக்குள்ள இன்னும் அந்த ஸ்பார்க் வரணும், இன்னும் லவ் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபெங்ஷுயி டிப் என்னன்னா, 2 ஸ்வான். இந்த டிவி பழைய காலத்து படத்துல எல்லாம் 2 ஸ்வான் இப்படி ஹார்ட் ஷேப்ல இப்படி நிக்குமே, இப்படி 2 ஹோட்டல்ஸ்ல கூட அந்த டவல்ஸ்ல வைப்பாங்களா, சோ அந்த மாதிரி 2 ஸ்வான் அது பெட்ரூம்ல வச்சுக்கலாம். முன்னையாவது கல்யாணத்துக்கு கிஃப்டா தருவாங்க, இப்ப யாரும் அது மாதிரிலாம் கிஃப்டாவும் தருவாங்க. அந்த டைம்ல யோசிச்சு ஃபெங்ஷுயி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாரு. நம்ம அதை பொம்மைன்னு தூக்கி அது இருக்கு ஷோகேஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்வான் நல்ல ஒயிட் கலர்ல பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஸ்வான் நம்ம வந்து இல்லை சம்டைம்ஸ் பிங்க்ல கூட வருது, இப்போல்லாம் பிங்க்ல சில்வர்ல வருது, அதை வந்து பெட்ரூம்ல வச்சுக்கலாம். ஓகே. அது வந்து இட் இன்க்ரீசஸ் லவ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட். நானும் என் பெட்ரூம்ல வச்சிருக்கேன். ஓகே. குட்டியா நம்மளும் வாங்கி வைப்போம். என் கடை நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு நானும் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அது வாங்கி வைக்கலாம். ஹஸ்பண்டையும் உங்களை ஃபோட்டோவோ இல்லை பேரையோ, இந்த நம்ம மேத்ஸில் வென் டயக்ராம் போட்டிருப்போம்,
2 சர்க்கிள், அந்த 2 சர்க்கிள் ஒரு இடத்துல இன்டர்செக்ஷன். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தானே. ஸோ அந்த வென் டயக்ராம் 2 இன்டர்செக்ஷன் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வரைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு சர்க்கிளில் உங்கள் நேமு, இன்னொரு சர்க்கிள் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் எழுதிட்டு நடுவில் அந்த ஜாயின் பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா. இப்போ 2 வளையல் வச்சா இப்போ இந்த 2 வளையல் இப்படி வைக்கிறோம். ஸோ இப்படி வைக்கும்போது இந்த இன்டர்செக்ஷன் நடுவில் அந்த சேருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் லவ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். என்னெல்லாம் உங்களோட டிசையரோ அதை எழுதிட்டு ரேக்கி பண்ணுறவங்க ரேக்கி சிம்பிள்ஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டி அந்த கோட்ஸ் இருக்குல்ல 11764 2190 உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இது போட்டால் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். இன்ஃபினிட் சிம்பிள் கூட நடுவில் போட்டுக்கலாம். இன்ஃபினிட்டாக உங்கள் லவ் இருக்கணும் அப்படின்னு இல்லையா. ஸோ ஃபார் எவர் இந்த லவ் வந்து எப்போவுமே எங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நல்லா அதை மடித்து ஒரு தேன் பாட்டிலுக்குள்ள, தேன் பாட்டிலாம் தேன் இருக்கிற பாட்டில் வேணாம், காலியான தேன் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அழகாக ஒரு சினமின் பட்டைப்பொடி தூவிட்டு அதை ரோல் பண்ணி வைக்கலாம். ரொம்ப அது வைக்கிற இடம் நல்ல இடமா இருக்கணும். போட்டு வச்சுட்டு ஏதாவது குப்பை சத்தல்ல போடக்கூடாது. பூஜை ரூம்ல வைக்கலாம். இல்லை உங்க பெட்ரூம்லயே ஒரு சுத்தமான இடம் இருந்தது, மேலே எங்கேயாவது சவுத் வெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அங்க அழகா வச்சுக்கலாம். எப்போ நீங்க டிஸ்போஸ் பண்ணலாம் ஓடுற தண்ணியில போட்டுடலாம். இல்லை அந்த பேப்பரை பர்ன் பண்ணி அப்படியே யூனிவர்ஸ்க்கு கொடுத்துடலாம். உங்க லவ் அந்த யூனிவர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். அப்படி பண்ணலாம். அதுக்கும் அப்புறம் நம்ம வந்து தாந்திரிக முறை அப்படின்னு சொல்லனா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் பேர் இருக்கு வச்சுக்கோங்க, அவங்க வந்து தாந்திரிகம் இப்போ மந்திரம்னாலே என்ன, உங்களோட விஷயத்தை நடக்கணுங்கிற விஷயத்தை நீங்க வந்து மந்திர உருவா சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல மோகிச்சிருக்கணும், நீங்க வந்து அட்ராக்டிவ் உங்க ஹஸ்பண்ட் இருக்கணும்னா உங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இவர் என்கிட்ட மோகைய அப்படி இருக்கணும். இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பேர் இல்லை ஒய்ஃப் பேரை சொல்லி எனக்கு வசமாக ஸ்வாஹா அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்க வைஃப் தான் சொல்லணும், ஊரார் ஹஸ்பண்ட் ஊரார் வைஃப். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். நீங்க அதை மாத்தி வேற யாருக்காவது யூஸ் பண்ணீங்கன்னா அது மேபி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம் ஏதோ ஒரு வகையில. அதனால அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்க வைஃப் மேல உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் அவங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல ஆகணும்னா உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. சொல்லியாச்சு மம்மி. ஏன்னா நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ல வந்திருக்காங்க, நிறைய வருது அப்படிதான். ஆமா. ஸோ முதல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு தெரியுமா உன் அம்மா இப்படி பண்ணாங்க, இந்த கதையே வேண்டாம். சின்ன 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 வந்த புருஷனை நிம்மதி இருக்கல, வந்த பொண்டாட்டி வந்து பேசாம ஆபீஸ்லயே இருந்துடலாம். ஆமா அதான் சொன்னேனே, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அப்படியே வீட்டுக்கு கீழே நின்று மேலே யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஸோ அப்படிலாம் இல்லாம வரட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும், சொல்லுங்க விஷயத்த ஒரு நல்ல விதமா சொல்லுங்க. சண்டை போட்டு இது போட்டு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா சொல்லுங்க, இப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்றது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்லும் போது அதை அவன் கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்க மாட்டான், அந்த பையனோ அந்த பொண்ணும். இப்போ முதல் நாள் சண்டை போட, ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ, மேபி உங்க அம்மா தப்பு பண்ணியிருக்கலாம், மேபி உங்க சொந்தக்காரங்க தப்பு பண்ணியிருக்கலாம், தட் கேன் பி ட்ரூ. ஆனால் சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது பாசிட்டிவா சொல்லணும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சண்டை வீட்டில் போட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டே தீரணும், அவ்வளோ ஆத்திரம் வந்துருச்சு அப்படின்னா பசங்களை கொஞ்சம் வெளியில இருந்து சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க. பெட்ரூம்லயே வச்சு சண்டை போட வேண்டாம். உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க வந்து உங்க ஒய்ஃப் தப்பே பண்ணாங்களும் உங்க அப்பா அம்மா எதிரிலையோ இல்லை அவங்க அப்பா அம்மா எதிரிலையோ இல்லை வெளியாள் எதிரிலையோ திட்டக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும், ஒரு நிமிஷம் உள்ளவான்னு சொல்லி திட்டுக்கலாம். ஆமா, அதை 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்ல தேவையில்லை. புருஷனை சும்மா இருன்னு சொன்ன புருஷனுக்கே தெரியலன்னா அப்ப வேற யாருக்கு தெரியும் இல்ல. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி சொல்லணும், எங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு பாருங்க தெரிலன்னா வாய முடிங்க அப்படின்னு உள்ள நீங்க திட்டுங்க, கனாவினான்னு திட்டுங்க. உன் புருஷன் உனக்கு உரிமை இருக்கு திட்டலாம். பட் 4 பேர் எதிரில் வேண்டாம், எது நடந்தாலும் உங்க 2 பேருக்குள்ளேயே இருக்கணும். ஸோ தப்பே பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு வச்சு திட்டலாம். நீ உன் ஹஸ்பண்டை வந்து ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு அவரு சந்தோஷமா வர, நீ உள்ள வச்சு திட்டி விட்டுரு. திட்டுற வைஃப்லாம் இல்ல மம்மி, ரொம்ப பாசமான வைஃப். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு வைஃப் பூஜை பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்டுக்காக, அதை விட பெரிய பூஜை எதுவுமே கிடையாது.
என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவன் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அவன் உடம்பு நல்லா சரியாகணும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் இல்லையா? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் தேவை, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம இப்போ வேண்டும் போதே அந்த ஒய்ஃப்க்கு அவ்வளோ சக்தி இருக்கு இல்லையா? ஸோ சிவனுக்கு ஏதாவது முதல்ல சக்தியை தான் ஃபேஸ் பண்ணணும் நம்ம. ஸோ சண்டை போட அவங்க தானே வராங்க. ஸோ நம்ம புருஷனை பற்றி சொன்னால் நம்மளுக்கு முதல்ல கோவம் வரணும். ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம வேண்டும் போது அவர் வந்து யாரோட ஹஸ்பண்ட் இது பண்ண சண்டை போட்டு சத்தி சாவித்திரியா சத்யவான் சாவித்ரி அவங்க போய் சண்டை போட்டு அவங்க சத்யவான் எமலோகம் வரையும் போய் கூட்டிட்டு வந்தாங்க. சண்டை போட்டு கூட்டிட்டு ஸோ பெண்ணுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஸோ அந்த பெண்ணின் அன்புக்கும் வலிமை உண்டு இல்லையா? பெண்கள் எது செஞ்சாலுமே வந்து ஒரு சக்தியின் வடிவம் பெண்கள். ஸோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பசங்க நல்லா இருக்கணும்னா அது பெண்கள் கையிலுமே கண்டிப்பா இருக்கு. ஸோ தட் டசன்ட் டிமீன் பெண்கள். ஆக்சுவலி பெண்களை போற்றுதலுக்கான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நான் வீட்டில் உங்களுக்கு வடிச்சு கொட்டத்தான லைக் அப்படி கிடையாது. சந்தோஷமா பண்ணுங்க. என்னோட அன்னபூர்ணியா நினைச்சு பண்ணுங்க. அவன் சமைக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க 10 டிஷ் எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லக்கூடாது. அது ஹஸ்பண்டும் பார்த்துக்கணும். நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன் வந்து சமைச்சு போடுன்னா உன் பொண்டாட்டி வேலைக்காரியும் கிடையாது. ஸோ இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். சும்மா வீட்டில் இருக்காங்க போட்டு ரொம்ப அவளை நசுக்கிறது. அதே மாதிரி நான் என்னால் சமைக்க முடியாதா, நான் மாடர்ன் எல்லாம் கரெக்டு தான் இருந்துக்கோ, ஆனால் செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக செய்யணும். ஹஸ்பண்டும் உங்க குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த வகுடு எடுக்கணும் பெண்கள். அந்த வகுடு யார் தலையிலும் உன் தலையிலே இல்லை. அது போன வீடியோவில் இருந்துச்சு மம்மி, நீங்கள் வாங்கல, இதில் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றிட்டு வந்தேன். பட் இப்போ சொல்லிட்டீங்க சைடு வகுடு இருக்கே, பரவாயில்லையா? ஸோ அந்த வகுடு எடுக்கணும். குடும்பம் பெண்கள் வந்து எந்த வகுடு வேணாலும் எடுக்கலாம் இல்லையா? நேர் வகுடு ப்ரிஃபரபிள். ஓகே. ஸோ அது வகுடு எடுத்து குடும்ப பெண்கள் இருந்தால் நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு உங்களோட பார்ட்னர்ஸ் வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே இந்த சண்டை சச்சரவு எதுவுமே வந்துட்டு வராது. ஸோ நீங்களும் வந்துட்டு இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye.